இலங்கை அணியில விளையாடிய சிறுபான்மை அல்லது தமிழ் பேசுறவங்க, தமிழ் முஸ்லீம் நம்ம நண்பர்கள் அல்லது விளையாட்டு வீரர்கள் எத்தனை பேரு விளையாடிருக்காங்க? யாரெல்லாம் விளையாடிருக்காங்க? எந்தெந்த காலகட்டத்துக்குள்ள விளையாடிருக்காங்க? என்னென்ன விஷயங்கள்ல சாதனை படைச்சிருக்காங்க? அப்படின்றத இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். இலங்கை அணி சார்பாக இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய முதலாவது தமிழ் பேசும் வீரர் அப்படின்னு பார்த்தால் வினோதன் ஜான். இவர் தான் இலங்கை அணிக்காக முரளிரல் தெரியும். வினோதன் ஜான் இவர் கிட்டத்தட்ட டெஸ்ட் போட்டிகளில் இலங்கையை சார்பாக விளையாடிய 20வது வீரர். டெஸ்ட் போட்டிகளிலேயும் அதே ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் வீரர் பட்டியலில் இவர் 27வது வீரர். 1982-83 ஆண்டு பருவ காலத்தில், அதாவது டெஸ்ட் அந்தஸ்து கிடைத்த ஒரு சிறிய காலத்தில் கிடைச்சிருக்கு. 82 தான் கிடைச்சது. இவர் விளையாட தொடங்கி இருக்கின்றார். நியூசிலாந்துல வச்சு கிறிஸ்டேஜில் தான் தன்னுடைய அறிமுகத்தை மேற்கொண்டிருக்கிறார். தமிழர் வினோதன் ஜோன் இவருடைய முழுமையான அவருடைய சொந்த இடம் கொழும்பில் தான் பிறந்து கொழும்பில் படித்தவர். யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர். சென்ட் பீட்டர்ஸ் கல்லூரியின் பழைய மாணவர். இவர் எத்தனை போட்டிகள் விளையாடுகிறார்? முதலாவது அறிமுக போட்டியில் 45 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்றார். 12 ஓவர்கள் பந்து வீசி, துடுப்பாட்டம் அவ்வளவு வராது, 3 ஓட்டங்கள். 6 டெஸ்ட் போட்டிகள் 9 இன்னிங்ஸில் இவர் 28 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்றார். 60 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள், சிறந்த பந்து வீச்சு, பெரிய அளவா விளையாடிருக்காரு. நல்ல முறையில் விளையாடி இருக்கின்றார். ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் 45-ல் 34 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்றார். 28 போட்டிகளில் 28 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள் இவருடைய சிறந்த பந்து வீச்சாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே இவ்வாறு தான் இவருடைய பந்து வீச்சு பகுதி காணப்படுகின்றது. இவர் பந்து வீச்சாளர். வினோதன் ஜோனை பொறுத்தவரையில் இன்று வரையில் கிரிக்கெட் சபையோடு, ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டோடு சம்பந்தம் இருக்கின்றது. அண்மையில் ஸ்ரீலங்கா ஏ அணிக்கு, அதே போன்று 19 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு முகாமையாளராக இவர் பல தொடர்களில் கலந்து கொண்டிருக்கின்றார். இப்போ கடந்த வருடம் வரையிலும் கூட அவர் அவ்வாறான பதவிகளில் வகித்து வருகின்றார். எனவே இவர்தான் முதலாக இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ் பேசுகிற தமிழர் அல்லது இஸ்லாமியர்கள். இவராக நாங்கள் எடுத்துக்கொண்டால் பக்கமாக அல்லது தமிழ் பேசக்கூடிய வீரர்கள் நான் கேள்விப்பட்டது உண்மையாவே அவர். அதே போன்று இன்னும் ஒருவர், அவர் இப்பொழுது உயிரோடு இறந்த இலங்கையின் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் வீரர், தமிழ் வீரர் தான் முதலாக இறந்திருக்கின்றார். அவர் டெஸ்ட் போட்டிகளில் என்று பார்த்தால் வினோதன் ஜோனுக்கு முன்பதாகவே அணிக்குள் வந்திருக்கின்றார். அல்லது அவர்கள் இருவரும் ஒரே தொடரில் தான், ஒரே போட்டியில் தான், நியூசிலாந்தில் தான் டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமாக இருக்கின்றார்கள். எனவே அவருக்கு பட்டியலில் 19வது இலக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாள் சர்வதேச போட்டிகளிலும் விளையாடி இருக்கின்றார். ஸ்ரீதரன் ஜெகநாதன் எந்த இடத்தை சேர்ந்தவர்? இவர் 44 வயதில் இறந்திருக்கிறார். உண்மையில் இவரை பற்றி எந்த இடத்தை சேர்ந்தவர் என்ற சரியான தகவல்கள் கொஞ்சம் வருவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது. ஆனால் இவர் அநேகமாக இவரும் கொழும்பை மையப்படுத்திய ஒருவர் இருக்கலாம். இந்த இன்னொரு வம்சாவளியாக இருப்பார். தெரிஞ்சவங்க யாரா இருந்தா கேள்விப்பட்டவங்க தான் கருத்துக்கள் சொல்லுங்க. முன்னாள் வீரர்கள் அல்லது யாராவது இருந்தால் அவர்களை பற்றி தெரிந்திருந்தால் அவரை பற்றி சொல்லுங்கள். இவரும் ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் சுழல் பந்து வீச்சாளர், இடதுகர சுழல் பந்து வீச்சாளராக செயல்பட்டிருக்கின்றார். நியூசிலாந்து அணியோடைய தன்னுடைய அறிமுகத்தையும் மேற்கொண்டவர். 2 டெஸ்ட் போட்டிகளில் தான் விளையாடி இருக்கின்றார். இவர் மிகப்பெரிய அளவில் பிரகாசிக்கவில்லை. உண்மையில் விக்கெட்டுகளை கைப்பற்றவில்லை. 5 ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்றார். துடுப்பாட்டத்தில் 25 ஓட்டங்களை கைப்பற்றி இருக்கின்றார். இவர் 96ஆம் ஆண்டு 44 வயதை பூர்த்தி செய்து கிட்டத்தட்ட 45வது வயதில் மரணித்திருக்கின்றார். இந்த உலகை விட்டு எடுத்த ஆண்டு இலங்கை அணி வேர்ல்ட் கப் எடுத்த ஆண்டில் தான், அதுக்கு முன்னதாகவோ பின்னதாகவும் இறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸ்ரீதரன் ஜெகநாதன் இவர் தான் 2வது சிறுபான்மையின அணியில இணைந்து கொண்ட 2வது வீரர். அடுத்த வீரர்கள் 2 பேரை பற்றி நான் பேசுகின்ற வேளையில் இவர்கள் உண்மையில் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களில் கௌஷிக் நாகேந்திர அமிலின், இவருடைய பெயரை கேட்டதும் இவர் பற்றி கொஞ்சம் குழப்பம் இருந்தது. எனவே தேடி எடுத்து சில அனுபவஸ்தர்கள் ஊடகவியலாளர்களிடம் தேடியவில்லை. இவர் ஒரு இஸ்லாமியர் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. இவருக்கு என்ன ஆச்சு என்பது பலருக்கு பின்பு தெரியவில்லை. இவருடைய பெறுதியை கேட்டால், ஏண்டா இந்த மனுஷன் இந்த அளவத்தோட போயிட்டு முறகுங்க போச்சு, எங்க காணாமல் போச்சுன்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கின்றது. 21 வயதில் 1985ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக ஆரம்பத்தை மேற்கொண்டிருக்கின்றார். முதலாவது போட்டி சைடு ஓபன், அதாவது 2வது பந்து வீச்சாளராக பந்து வீசி தன்னுடைய அறிமுக போட்டியில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்றார். 59 ஓட்டங்களை கொடுத்து 21 வயசுல 59 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை இவர் கைப்பற்றி இருக்கின்றார். 2 டெஸ்ட் போட்டிகள்லையும் 2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்து 7 விக்கெட் கைப்பற்றி இருக்கின்றார். அதுக்கு பிறகு ஆளை காணல.
விளையாண்டு போயிட்டாரா? இல்ல என்ன இவரை பற்றியும் நாங்கள் அதுதான் சொல்லலாம். இவரை பற்றி மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். 8 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் 9 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கின்ற வலதுகர வேகப்பந்து வீச்சாளர் இவர். அடுத்தவரை பற்றி நான் சொல்லுகின்ற வேளையில என்னை பொறுத்தவரையில் சந்திர இப்ப ஒரு வருடம் 1.5 வருடமாக கிழமையில் 1 நாள் 2 நாள் இவரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே, நல்ல உயர்ந்த மனுஷன், கிட்டத்தட்ட ஒரு 6.5 அடி 7 அடி உயரம் இருக்கும். காமினி திசாநாயக்க இண்டோர் ஸ்டேடியம், அதாவது பொதுவாக NCC இண்டோர் சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பொறுப்பா இருக்கிற ஒருத்தர். அப்ப என்னுடைய மகன் அங்க பயிற்சிகளுக்கு போறதுனால அங்க போய் வரும்போது நான் இவர் எப்பவுமே பார்த்து கொண்டிருப்பேன். இப்ப அண்மையில் அந்த பயிற்றுவிப்பாளர் என்னுடைய பயிற்றுவிப்பாளர் சொல்லி இருந்தார், இவர் ஒரு மேட்ச் ரெஃப்ரின்னு சொல்லி. அப்ப அவரை பற்றி ஒரு தகவல் ஒன்று திடீரென்று கிடைச்சது. 11ஆம் தேதி அவர் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். அப்பொழுது அவருடைய புகைப்படத்தை பார்த்த வேளையில் அடடா இவர் அவரே அப்படின்னு தேடி பார்த்த வேளையில் இவர் ஒரு முன்னாள் இலங்கை அணியின் வீரர். அதுவும் ஒரு சாதனை படைத்த வீரர். 86ஆம் ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஒரு அறிமுக வீரர் பெற்ற சிறந்த ஒருநாள் பந்துவீச்சு பிரதியினை பெற்றுக்கொண்ட ஒரு பந்து வீச்சாளர் இலங்கை அணி சார்பாக. கிட்டத்தட்ட வருஷம் அந்த சாதனை 2 வருடங்களுக்கு மேலாக இருந்தது. யாருமே முறியடிக்காமல் 88ஆம் ஆண்டு தான் மீண்டும் அந்த சாதனை போயிருக்கின்றது. ஷாவுல் ஹமீட் ஹர்னைன் இவருடைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப பரவாயில்ல, ஓகே. அவர் 83 இலங்கை அணியில அவர் விளையாடின என்றதை தாண்டி ஒரு கிரிக்கெட் வீரர் அப்படின்றது நான் அங்கேயே கேள்விப்பட்டேன். ரைட், ஓகே, பரவாயில்ல, அது சந்தோஷம். 1983-84 தான் இவருடைய இந்த அறிமுகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 19 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் 229 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 14 இன்னிங்ஸ்ல பந்து வீசி 16 விக்கெட்டுகளை இவர் கைப்பற்றி இருக்கின்றார். இவருடைய அறிமுக போட்டியில் 26 ஓட்டங்களை வழங்கி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்றார். சிறந்த பந்து வீச்சு, அதுதான் அந்த சாதனையாக இருந்த பந்து வீச்சு. நியூசிலாந்து அணியை மிக குறைந்த ஓட்டங்களுக்குள் 116 ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்தி கிட்டத்தட்ட 30 ஓட்டங்களினால் அந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. அதுக்கு காரணம் இவர் தான். விக்கெட்டுகளை தொடர்ந்து அதுக்கு பிறகு இவர் பற்றி நான் இன்னும் மேலதிகமான தகவல்களை அல்லது நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் இவரை பற்றி ஒரு நல்ல நிகழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே நான் அதுக்கான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். எனவே சந்திரன் நாங்கள் அதை கொடுக்கலாம் என்று நம்புகின்றேன். எனவே இவர் பற்றி மற்றவர்களிலும் பார்க்க இவர் பற்றி நான் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ண வேண்டும் என்று யோசிக்கணும். இப்ப போட்டி மத்தியஸ்தராகவும் பெண்கள் கிரிக்கெட்டில் இவர் போட்டி மத்தியஸ்தராக இருக்கின்றார். எனவே எங்களுக்கு பல விடயங்கள், தேவையான விடயங்களை நாங்கள் இவரிடமிருந்து நேரடியாக சந்தித்து கூட பெற்றுக்கொள்ளலாம். எனவே இவர்கள் தான் இந்த 80s இலங்கை அணிக்குள் விளையாடியவர்கள். 80 தொடக்கம் 90ஆம் ஆண்டுக்குள் விளையாடியவர்கள் இவர்களாக இருக்கின்றார்கள். 90 பிறகு ஒரு லிஸ்ட் இருக்கு போல. அதுக்கு பிறகு 90க்கு பிறகு இன்னும் ஒரு லிஸ்ட் உருவாகின்றது. அதுதான் நம்மட சாம்பியன் போலர் முத்தையா முரளிதரன். இவர் பற்றி நாங்கள் பெரிய அளவில் பேச தேவையில்லை. 1992ஆம் ஆண்டு பிரேமதாச மைதானத்தில் 54வது டெஸ்ட் வீரராக, இலங்கை டெஸ்ட் வீரராக முத்தையா முரளிதரன் அறிமுகமாகின்றார். எனவே ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், முதல் டெஸ்ட் போட்டியில் அவருக்கு 3 விக்கெட்டுகள் கிடைக்கின்றன. ஒருநாள் சர்வதேச போட்டியில் அதன் பின்னர் அறிமுகம் கிடைக்கின்றது 1993ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி. எனவே அந்த போட்டியில் 10 ஓவர்கள் 38 ஓட்டங்கள் 1 விக்கெட். இதுதான் முரளியின் ஆரம்பம். முத்தையா முரளிதரன் 800 டெஸ்ட் விக்கெட்டுகள், 534 ஒருநாள் விக்கெட்டுகள், ஒருநாள் சர்வதேச போட்டி விக்கெட்டுகள், 13 T20 விக்கெட்டுகள், இவை சர்வதேச விக்கெட்டுகள். 1347 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஒரே ஒரு பந்து வீச்சாளர். 2007ஆம் ஆண்டு வரையில் இலங்கைக்காக விளையாடியவர் ரசல் ஆர்னால்ட். நம்ம அண்ணன் 68வது டெஸ்ட் வீரர், 91வது ஒரு நாள் சர்வதேச போட்டி வீரர். ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக தன்னுடைய அறிமுகத்தினை மேற்கொள்கின்றார். பின்னர் மத்திய வரிசையில் விளையாடியவர். இலங்கை அணியின் ஒரு தலைவராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டவர். இப்பொழுது நேர்முக வர்ணனையாளர். தமிழ் வீரர்கள் தொடர்பில் நாங்கள் பேசிய வேளையில் ரசல் ஆர்னால்ட் பேசியிருந்தோம். அதுல சில கமெண்ட்ஸ்ல இருந்தது, இவர் தமிழர் ஆண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க சில பேர். அப்படியாண்டெல்லாம் கேட்டிருந்தாங்க. ரசல் ஆர்னால்ட் தமிழர், கிறிஸ்டியன், அதனாலதான் அவருடைய பேர் ரசல் ஆர்னால்ட் இருக்கின்றது. யாழ்ப்பாணம் மானிப்பாயை பூர்வீகமாக கொண்டவர். கொழும்பில் அவர் சிறு வயதிலிருந்தே கொழும்பில் வாழ்ந்ததன் காரணமாக அவரை அவ்வளவாக சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த பேர் தான் இருக்கின்ற, அதனால யாரும் அவரை நோட் பண்ணல. அவர் தமிழ் இலக்கியம் பெருசா பேசல, அது ஒரு காரணம். 44 டெஸ்ட் போட்டிகளில் 1821 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 180 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் 3950 ஓட்டங்கள், ஒரு T20 போட்டி 7 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். இவருக்கு பின்னர் அறிமுகமாகியவர் ஜெகன் முபாரக். ஜெகன் முபாரக்கை பற்றி இன்னொரு விஷயம் இருக்கு. இவர் இலங்கையரே இல்லை என்று நான் சொல்லுவேன். என்ன காரணம்? அமெரிக்காவில் தான் இவர் பிறந்தவர்.
அப்படி இலங்கை அணிக்கு விளையாடினாரு. அமெரிக்காவில் பிறந்து பிறகு இங்கே வந்து விட்டார். நான் நினைக்கின்றேன் அவர் பிறக்கின்ற வேளையில் அல்லது அவருடைய தாய் தகப்பன் அமெரிக்கா வாஷிங்டன் டிசியில தான் இவர் பிறந்திருக்கின்றார். கிரீன் விசால போயிருப்பாங்க, இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில். அவர் அல்லது சில வேளையில் கிரிக்கெட் விளையாடுவதற்காக இங்கே வந்திருக்காரு. இங்கிலாந்தில் வெளிநாட்டவர்கள் எல்லாம் போய் விளையாடலாம்டா இருக்கலாம், நம்ம நாட்டிலேயே விளையாடல. அவர் பிறந்தது அதன் காரணமாகத்தான். ஜெகன் முபாரக்கை பொறுத்தவரையிலும் ஒரு மிகச்சிறந்த திறமையான உள்ளூர் கிரிக்கெட் வீரர், இலங்கை அணியின் ஒரு தலைவர் என்று போற்றப்பட்டவர், அதற்கான சகல குவாலிட்டியும் இருக்கின்றவராக பேசப்பட்டவர். ஆனால் அவருக்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டும் சர்வதேச அரங்கில் அவர் பிரகாசிக்க முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது பயிற்றுவிப்பாளராக தன்னுடைய பதவிகளை வகித்துக் கொண்டிருக்கின்றார். LPL போட்டிகளில் பல அணிகளுக்கு பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றார். இலங்கையின் அடுத்த கட்ட அணிகளுக்குள்ளும் அவருடைய ஜெகன் முபாரக் விளையாடும் போது நான் பார்த்திருக்கேன். ஒரு சில கிரிக்கெட் போட்டிகள் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கு. 13 டெஸ்ட் போட்டிகளில் 385 ஓட்டங்கள், 40 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் 704 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். உள்ளூர் போட்டிகளை பாருங்கள், 187 போட்டிகளில் 11,379 உள்ளூர் பயங்கரமா விளையாடிருக்காரு. லிஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லுவோம் 3 நாட்கள் போட்டியில் 224 லிஸ்டே போட்டிகளில் 5,888 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். ஆனால் சர்வதேச போட்டியில் அவரால் பிரகாசிக்க முடியவில்லை. இவர் மிகச்சிறந்த திறமையானவர், திறமையான நெடுகர துடுப்பாட்டு வீரர். ஆனால் இவரால் சரியான முறையில் பிரகாசிக்க முடியவில்லை. 2002ஆம் ஆண்டில் தான் இவருக்கு அறிமுகம் கிடைக்கப்பெற்றது. அதே போட்டியில் இவரோடு சேர்த்து அறிமுகமான அடுத்த வீரர் நவீன் நவாஸோ. இவருடைய பேரும் அநேகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முதல் போட்டியிலேயே மிக சிறப்பான முறையில் ஓட்டங்களை பெற்றுக்கொண்டவர். 78 ஓட்டங்களை ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் ஆட்டமிழக்காமலும் பெற்றுக்கொண்டு ஒருத்தர். ஆனால் இவராலையும் தொடர முடியவில்லை. இவரும் இடைக்கிட வருவதும் போவதுமாக காணாமல் போய்கொண்டார். வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஆனா சரியான முறையில இலங்கை அணியின் அந்த நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரகாசிக்கல. அந்த நேரங்கள்ல தங்களுடைய திறமையை காட்டாதால் தான் அவங்களுடைய வாய்ப்புகள் அதிகமானவங்களுக்கு மறுக்கப்பட்டது. முரளிதரன் ஒரு நிலையா நின்று அந்த எல்லா போட்டிக்கும் முரளிதரன் கண்டிப்பா வேணுமென்ற நிலையை இவர்கள் உருவாக்கல் அப்படின்றது இவங்களுக்கு இலங்கை அணிக்கு நிரந்தரமான இடம் கிடைக்காம போனதுக்கு ஒரு காரணம். எனவே நவீன் நவாஸின் 94வது ஒரு நாள் சர்வதேச போட்டி வீரர் ஜெகன் முபாரக் இவ்வாறு இருக்கின்ற நிலையில் தான் இவர்களுக்கு பின்னர் பிரகாசித்த முரளியின் சமகாலத்திலும் விளையாடிய ஒருவர் ஃபர்வேஸ் மஹ்ரூப். இப்பொழுது போட்டியின் நேர்முக வர்ணனையாக இருக்கின்றார். அண்மை காலத்தில் விளையாடி கொண்டிருந்தவர் இலங்கை அணிக்காக ஃபர்வேஸ் மஹ்ரூப். இவரும் ஓரளவு நீண்ட காலம் விளையாடி இருக்கின்றார். எனவே இவரை பொறுத்தவரையில் 2004ஆம் ஆண்டில் இவருக்கான அறிமுகம் கிடைத்தது. எனவே 2014 வரையில் 15 வரையில் இவருடைய போட்டிகள் நிறையவே நாங்கள் மஹ்ரூஃபை பற்றியும் உங்களுக்கு அநேகமாக தெரியும். சாதாரணமாக சொல்லிவிட்டு போகலாம். 22 டெஸ்ட் போட்டிகளில் 556 ஓட்டங்கள், 25 விக்கெட்டுகள், 109 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் 1113 ஓட்டங்கள், 135 விக்கெட்டுகள். இவர் சிறந்த ஒருநாள் சர்வதேச போட்டி சகலதுறை வீரராக இலங்கைக்கு இருந்தவர். 2020 போட்டிகளில் 8 போட்டிகளில் 5 இன்னிங்ஸில் 33 ஓட்டங்கள், 8 போட்டிகளில் 7 விக்கெட்டுகள் பந்து வீச்சில் கைப்பற்றி இருக்கின்றார். இவருக்கு மேலே இருக்கின்ற இன்னும் ஒருவர் அல்லது இவருடைய காலத்தில் 2005ஆம் ஆண்டு அறிமுகத்தை மேற்கொண்டவர் தான் ஜெயபிரகாஷ் தரன். நம்ம இவரை பற்றி பேசி இருக்கின்றோம். பிரதீப் ஜெயபிரகாஷ் தரன், பிரதீப் தான் இவருடைய பெயர். எனவே இப்பொழுது ஜேபி என்று இவரை பொதுவாக அழைப்பார். இவர் இலங்கையில் விளையாடுகிறார். ஒரு இந்தியாவுக்கு எதிராக அறிமுகத்தை மேற்கொண்டவர். 6 ஓவர்கள் பந்து வீசி 21 ஓட்டங்களை வழங்கி ஒரு விக்கெட்டை கைப்பற்றி கொண்டார். அதன் பின்னர் அவர் அதிக அளவில் இலங்கையில் இருக்கவில்லை. அதன் பின்னர் தன்னுடைய படிப்பிற்காக இங்கிலாந்து சென்று விட்டார். ஏன்னா அதற்கு பின்னர் இவருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகளும் இருக்கவில்லை. ஆனாலும் நல்ல முறையில் இம்ப்ரெசிவ் பந்து வீச்சு, 6 ஓவர்களில் 21 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இந்திய அணிக்கு எதிராக என்பது தம்புள்ளையில் வைத்து 2005ஆம் ஆண்டு அறிமுகம் கிடைத்தது. முதல் தர போட்டிகள் 47 72 விக்கெட்டுகளையும், லிஸ்டே போட்டிகளில் 27 38 விக்கெட்டுகளையும் இவர் கைப்பற்றி இருக்கின்றார். ஆனால் கிரிக்கெட்டோடு இப்பொழுது இவர் தொடர்ந்து பயணிக்கின்றார். இங்கிலாந்து சென்று கல்வி கற்று மீண்டும் இப்பொழுது போட்டி மத்தியஸ்தராக இலங்கையில் நடைபெறுகின்ற பல போட்டிகளுக்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஒரு போட்டி மத்தியஸ்தராக இவர் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். எதிர்காலத்தில் சர்வதேச அரங்கில் இவரை பார்க்கலாம். ஆண்கள் கிரிக்கெட்டில், மகளிர் கிரிக்கெட்டுகள் மற்றும் ஏனைய கிரிக்கெட்டுகளுக்கு இவர்கள் விளையாடி இருக்கின்றார்கள். இன்னும் ஒருவர் இலங்கை அணி சார்பாக சர்வதேச அறிமுகத்தை மேற்கொண்டவர் விஜயகாந்த் வியாஸ்காந்த். இப்பவும் அவர் இருக்காரு. இலங்கை அணியின் ஒரு எதிர்கால வீரர் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிற ஒருவர். 2023ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில்
இவர் தன்னுடைய அறிமுகத்தை மேற்கொண்டிருந்தார் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக. 4 ஓவர்கள் 28 ஓட்டங்கள். அது ஞாபகம் வருகின்றார். முகமது சிராஸ், இவருக்கு சர்வதேச அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. எனவே சர்வதேச அறிமுகத்தை இறுதியாக மேற்கொண்டவர்களில் அவரும் ஒருவராக இருக்கின்றார். அவர் கிட்டத்தட்ட இப்பொழுது 30 வயதை அண்மித்துக் கொண்டிருக்கின்றார். கண்டியை சேர்ந்தவர் அவர். வயசும் கொஞ்சம் ஆளுக்கு போயிடுச்சு. எனவே இவர் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளுக்குள் தான் இவர் அதிகமாக பார்க்கப்படுகின்றது. எனவே அவரையும் நாங்கள் இதில் சேர்த்துக் கொள்ளலாம். இவர்கள் தான் இந்த இப்பொழுது இதுவரையில் நீண்ட அளவில் ஒரு தமிழ் வீரர், தமிழ் பேசுகிற வீரர், கிட்டத்தட்ட 50 வருடங்கள் 75ஆம் ஆண்டு இலங்கை கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்திருக்கின்றார்கள் சர்வதேச போட்டிகளில். எனவே இப்பொழுது 2025 இந்த அளவு காலத்திற்குள்ளும் விளையாடிய சிறுபான்மை இனத்தவர்கள் இவ்வளவு வருதான். என்ன நினைக்கிறீங்க நீங்க? இது இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு பிரயோசனமா இருந்திருக்கும். நிறைய கிரிக்கெட் தகவலையும் தாண்டி இந்த மாதிரியான இலங்கை அணிக்குள்ள இருக்கின்ற பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நாம பேசிய இந்த விஷயம் நிறைய இடத்துல நீங்க தேடினாலும் கிடைக்காத விஷயங்கள். நான் ஒரு 4 பேர் எனக்கு தெரியவே தெரியாது. இவங்க எல்லாம் விளையாடுறாங்கன்னா ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கும் இந்த தகவல் எல்லாம் நல்ல பிரயோசனம் இருந்துச்சு. எனக்குமே இது தேடும் போது பலரின் பெயர் புதிதாக இருந்தது. சில பேரை தேட வேண்டி வந்தது. இன்னும் சில வீரர்கள் பற்றிய தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே 80களில் என்று பார்க்கின்ற வழியில் நாங்களும் பிறந்து சிறுவர்கள் அப்பொழுது. எனவே தெரியாது அந்த நேரத்தில் நாங்கள் 80 பிறந்தானே பிறந்தேன். அதனால எனக்கு அது ஒண்ணுமே தெரியாது. நானும் அப்படித்தான். ஓகே, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை, உங்களுக்கு தெரிஞ்ச இவங்களை பற்றிய தகவல்கள் எது இருந்தால் கருத்துக்களில் பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நாங்கள் அதை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.